ஹாய். ஸோ இன்றைக்கி எனர்ஜி ரீடிங் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்து சொல்ல போகிறேன். ஸோ ஜென்ரல் ரீடிங் தான். எதில் ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ரெசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க. இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஃபஸ்ட்லேருந்து யூஆர் கோயிங் ஃபார் அன்லேர்னிங் இல்லையா? உங்களோட ஜேர்னியை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி உங்கள் பழசெல்லாம் விட்டுட்டு ஒரு சில பேர் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க. ஒரு ஹோப்பாடு நல்லா மூவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. வந்து ஒரு ஸ்டாக்னேஷனும் இல்லாமல் யூஆர் பிரேக்கிங் லாட் ஆஃப் செயின்ஸ், லாட் ஆஃப் ஜென்ரேஷ்னல் கர்சஸ், ஜென்ரேஷ்னல் ட்ராமாலாம் பிரேக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் பிரேக் பண்ண உடனே நிறைய பேருக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து பேசி தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ 4P மூமெண்ட் மாதிரி அதில் எப்படி ஒருத்தர் வந்துட்டு வேண்டான்னு சொன்னனால ஒரு கண்ட்ரி வேண்டான்னு சொல்லிச்சு. இப்போ அது வந்து இந்தியா வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இட் இஸ் ஸ்ப்ரெடிங் வேர்ட்ஸ் ஆஃப் ஃபயர். இட்ஸ் ஸ்ப்ரெடிங் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நாம தான் முக்கியம், நம்ம கரியர் முக்கியம், யூ ஆல்சோ மேட்டர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ரூட் சக்கரா ஸ்டெபிலைசிங் பண்ணுற மாதிரி நிறைய பேர் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நிறைய பொண்ணுங்க வந்துட்டு சிங்கிளாக இண்டிபெண்ட்டாக இருக்கலாம். ஒரு மேரேஜ் லைஃப்பில் மீனிங் இல்லைன்னா அந்த பர்சன் இஃப் இஸ் நாட் க்ரோயிங் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்டேபிள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடலாம், நம்ம இண்டிபெண்ட்டாகவே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன் ஆல் சென்ஸ் பாசிபிள் தே ஆர் பீயிங் இண்டிபெண்ட்டாக. இப்போ அதுக்கான நிறையா நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, பர்த் ரேட்டு டிக்ளைனு அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து வெளியே வர முடியல. ஏன்னா தே ஆர் வெரி இன்னமும் அவங்களுக்குள்ள அந்த எக்ஸ்கியூஸ் மீ ட்ராமா தான் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸ்டில் தேர் பிளைண்ட் ஃபோல்டட். அப்புறம் சொசைட்டிக்கு பயந்துட்டு, ஃபேமிலி ப்ரெஷருக்கு பயந்துட்டு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மறுபடியும் வந்துட்டு அந்த ஹார்ட் பிரேக்குள்ளேயே போகிறதுக்கு தே ஆர் சாக்ரிஃபைசிங் தெம்செல்ஸ் இல்லையா? அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, போராடி தான் பார்த்துடலாமே, கடைசியாக மூச்சு இருக்கிற வரைக்கும் போராடிடலாம், என்னதான் பண்ணிடுவாங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து அதை தடுத்து நிற்கிறீங்க. அதனால் நிறைய விஷயங்கள் கற்றுக்குறீங்க. எப்படி வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறது, எப்படி இந்த ஃபைனான்ஷியல் இது கொண்டு வர்றது, எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்கிறது, எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த கலெக்டிவில் வந்து இருக்கிறவங்க கண்டுபிடிச்சிட்ருக்கீங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம், ஹாபியவே வந்துட்டு நல்லா மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் வர மாதிரி வச்சுக்கிறீங்க. ரைட். அப்புறம் கொலாபரேஷன் இங்கே வந்து நிறைய பேருக்கு பண்ண முடியல. இப்போ வந்து எல்லோரும் சேர்ந்து எக்ஸ்கியூஸ் மீ ஸோ எல்லோரும் சேர்ந்து வந்துட்டு இதை பண்ணலாம். ஒரு கொலாபரேஷனாக ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அப்போ தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு இப்படி தான் போகும். மறுபடியும் இந்த 3 ஆஃப் சார்ட்ஸ், அதாவது ஹார்ட் பிரேக் எனர்ஜி, அங்கே போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய பேர் தயங்குறாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறதுக்கோ. இல்லை நீங்களே வந்து பயப்படுறீங்க, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயப்படுறீங்க. ஒரு சில பேர் பழசுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்ற மாதிரி பழைய இதுக்கே போயிட்டுருக்கிற முயற்சி பண்ணுறீங்க. சரி, இது வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தான் இந்த ஹார்ட் பிரேக், இந்த ட்ராமா ட்ரிகர் பாயிண்ட்டை தாண்டணும். ஆனால் அதை தாண்ட முடியாமல் நிறைய பேர் வந்து இங்கேயே மாட்டிக்கிறீங்க. ஸோ வந்து டிரான்சிஷன் வரைக்கும் வந்துட்டு எதுக்கு அவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு பேக் வாங்கணும், அதில் எதுக்கு இவ்வளோ ஹெசிடேஷன்? ஸோ ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு இதையும் தாண்டி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ராமாவையும் ஹீல் பண்ணி அதை ஒரு க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு தேர் பீயிங் வெரி தேர் க்ரியேட்டிங் தேர் ஓன் ரியாலிட்டி அப்படின்றது தான் சொல்லணும் இங்கே. ரைட். அப்புறம் வந்து அதில் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆஸ் அபவ் சோ பிலோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி இது வரைக்கும் வந்தவங்களுக்கு வந்துட்டு நிறையா நைட் மேர்ஸ் வருது, டிஸ்ட்ராக்ஷன்ஸாக, நிறைய டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. அவங்களோட கனவுகளில் வந்துட்டு நிறையா டவுன்லோட்ஸ் எல்லாம் வருது. அப்புறம் அவங்களோட ஹையர் பர்பஸ், அவங்க எதுக்கு இங்கே பிறந்தாங்களோ அதுக்கான அந்த ரூட் வந்து அவங்களுக்கு தெரியுது. ஸோ அதை நோக்கி அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான இன்டென்ஸான பீரியடாக நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் எல்லாமே. ஸோ இதை மட்டும் அவங்க பீஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் எவ்ரிதிங் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். அதை தாண்டி அதிகமும் கிடைக்கும். ஸோ இஃப் தேர் இப்போ வந்து நம்ம 1ஆம் கிளாஸில் இருக்கோம் வச்சுக்கோங்களேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம். ஓகே,
ஒன்லேருந்து நம்ம ஒரு 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. 10ஆம் கிளாஸ்க்கு வந்துட்டு இப்போ 11th அண்ட் 12th வந்து பயங்கரமாக போர்டு எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. எப்படி எக்ஸாம்ஸ் எழுதுறது அப்படி இப்படி எக்ஸாம்னாலே பயம் எனக்கு பதட்டமாக வந்துடும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, இதுவே நீங்கள் எடுத்துக்காதீங்க, நான் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி 11th 12th அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், போர்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், சிலபஸ் அதிகமாக இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு அவங்க வந்துட்டு 10th நின்றுட்டாங்கன்னா வாட் இஸ் த யூஸ்? அதோட வேல்யூ கம்மி தானே. 11th அண்ட் 12th பார்க்கும்போது 10th வேல்யூ கம்மி தான். 11th அண்ட் 12th வேல்யூவே கம்மி தான் இஃப் கம்பேர்ட் டு காலேஜ் டிகிரிஸ், டிப்ளமா டிகிரிஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ வந்துட்டு இப்போ கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஃபியரில் பிரேக் பண்ணிவிட்டு அந்த பர்சன் வந்துட்டு 11th அண்ட் 12th வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்கூலிங் இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலேஜ் வந்து வேறு லெவல் இல்லையா? ஸோ அது வந்து போகும்போது வேறு நியூ சேலஞ்சஸ் வரும். அவங்க அந்த ரூட் வேறு மாதிரி இருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது முடித்தாதான் அது. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கான சேலஞ்சஸ் வரும், புது புது சேலஞ்சஸ் வரும். காலேஜ் லெவல் படிக்கிறதுக்கு, அதை முடிக்கிறதுக்கு நிறைய சேலஞ்சஸ் வரும். ஸ்கூலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்களோ எக்ஸாம்ஸ்க்கு அதே மாதிரி இல்லை காலேஜில் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் யூ வில் கெட் த ஸ்ட்ரென்த். நம்ம வந்து 11th 12th எவ்வளோ பாடி வந்தாச்சு, எவ்வளோ எக்ஸாம்ஸ் வச்சாங்க, எவ்வளோ மென்டல் ப்ரெஷர் எல்லாம் இருந்துச்சு, சொசைட்டல் ப்ரெஷர் இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. எல்லாத்தையும் தாண்டிட்டு நான் வந்து காலேஜ் வரைக்கும் வந்துட்டேன். அதனால இது என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி இதையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மை வரும் இல்லையா? ஸோ அந்த ஒரு மனப்பான்மைக்கு இங்கே இருக்கிற ஜென்ரல் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. ஓகே, ஸோ டேக் வாட் எவர் ரெசனேட்ஸ் அண்ட் லீவ் த ரெஸ்ட். நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அந்த ப்ரெஷரை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமே. நிறைய எனர்ஜி ஹீலிங்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன், அதுக்கப்புறம் பீயிங் ஒன் வித் த நேச்சர் போனால் கொஞ்சம் காமாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் டேக்கிங் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்து, இது பண்ணாலே போதும். எப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் வந்துட்டு இருக்கும்போது அது எப்படி நீங்கள் காம் பண்ணிக்கிறீங்க, ஹவு ஆர் யூ கெட்டிங் யுவர் செல்ஃப் காம் அண்ட் கம்போஸ்ட், ஹவ் ஆர் யூ கெட்டிங் யுவர் ஷிட் டுகெதர், தேட்ஸ் த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ். ஓகே, நிறைய பேர் வந்துட்டு கோவத்தில் வார்த்தை விட்டுருவாங்க. அதை வந்து சும்மா கோவத்தில் வந்துச்சுன்னு சொல்லுவாங்களே வெளியே, அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருந்த ஒரு விஷயந்தான். எவ்வளோ கோவமாக இருந்தாலும் சரி, இல்லை என்ன குடிச்சிருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிறது தான் வெளியே வரும். ஓகேவா? அது வந்து தெரியாமல் வந்ததெல்லாம் கிடையாது. அப்புறம் இன் செலக்டிங் அ பார்ட்னர் ஆல்சோ நான் சொல்கிறேன், இது ஒரு எக்ஸ்ட்ரா பிட் மாதிரி. என்ன விஷயம்னா, அவங்க அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அவங்க லைஃப் ஸ்ட்ரெஸ் அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க, ரொம்ப புலம்புறாங்களா, இல்லை டெஸ்பரட்டாக இருக்காங்களா, இல்லை வந்து எடுத்த உடனே ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு புலம்புறாங்களா, எப்படி அவங்க டீல் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் யூ ஹாவ் டு டிட்டர்மைன் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் தே ஆர். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் தான் அவங்களோட ஃபுல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கே அப்போ தான் தெரியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் அ ரியலி குட் பாயிண்ட். அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி திங் வில் பி கமிங் இன் யுவர் ஹேண்ட். அண்ட் யா, வேறு ஏதாவது நிறைய விஷயங்கள் வந்து முடியுது, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நடக்குது. அண்ட் இது வந்து ஒரு சின்ன கலெக்டிவ் கிட்ட மட்டும் கிடையாது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ஹியூஜ் கலெக்டிவ். அண்ட் நிறைய பேருக்கு வந்து தேர் டாக்கிங் டு ஸ்பிரிட்ஸ், மீடியம்ஸாக இருக்காங்க, சைக்கிக் மீடியம், ஃபிசிக்கல் மீடியம். ஸோ மீடியம்ஷிப்னா என்ன, சேனலிங்னா என்ன, ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு வந்து இப்போ தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் அதை பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க, அண்டர் வேர்ல்டில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு சில குரூப்பில், இந்த கலெக்டிவில் இருக்கிற ஒரு சில குரூப், அவங்க வந்துட்டு அவங்களோட பித்ருக்களுக்கு வந்துட்டு வெனரேஷன் வைக்கணும். அவங்களுக்கு அந்த திதிகள், அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணுவாங்க, சின்ன ரிச்சுவல் மாதிரி. அது ஏதாவது பண்ணாமல் வச்சுருக்காங்க, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை, என்னோடய ரிலீஜன் இந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி எது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதுக்கான என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும். ஓகே, தே ஷுட் பி ரிமெம்பர்ட். கோகோ மூவி, கோகோ பாருங்கள், அது ஒரு சேனல்டு மெசேஜாக வந்துச்சு. இட்ஸ் ஆல்சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. கோகோ அப்படின்ற ஒரு அனிமேஷன் ஹாலிவுட் ஃபிலிம், மெக்சிகன் மிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, ஸோ அது சூப்பராக இருக்கும். அப்புறம் ப்ரூஜேரா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வருது, அது ஒன்றும் கிடையாது. மெக்சிகனில் அதுக்கு வந்து ப்ரூஜேரானா விச் கிராஃப்ட்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இங்கே நிறைய பேருக்கு வந்துட்டு பேட்ரான் இல்லை மேட்ரான் டைட்டியா சாண்டா மியூரியா
அப்படின்ற ஒரு காடஸ், அதாவது காளி மாதிரி. அவங்க அந்த டிரான்சிஷன், பர்த் அண்ட் ரீபர்த், அதுக்கப்புறம் இந்த கைடிங் த பீப்புள், த சோல்ஸ் இந்த அண்டர் வேர்ல்டு, அதுக்கெல்லாம் அவங்கள தான் வந்துட்டு வர்ஷிப் பண்ணுவாங்க. மெக்சிகன் பேஸ்டு காடஸ் அவங்க. ஸோ அவங்க வந்துட்டு இங்கே இருக்கிற யாருக்கோ வந்துட்டு ஷீ இஸ் கிவிங் எ சேனல்டு மெசேஜ். அண்ட் இஷ்டம் இருந்துச்சுன்னா யூ கேன் ஒர்க் வித் ஹர், பட் ஷீ இஸ் ஆக்சுவலி காலிங் அவுட். இங்கே யார் மெக்சிகன், ஆங்கிலோ இண்டியன்னு தெரியாது. ஆனால் இவங்களை பற்றி ரிசர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தேடிட்டு இருக்கிற அந்த ஸ்பெசிஃபிக் கொஷினுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் யூ கேன் ஆல்சோ யூஸ் த புக் பாபா வாங்கா, அவங்களோட புக் வந்திருக்கு, ஸ்லேவிக் கல்ச்சர். இப்படி ஒரு புக் வரும், ஸ்லேவிக் கல்ச்சர் பை பாபா வாங்கா அப்படின்ற மாதிரி. ஸ்கெசட் அப்படின்ற மாதிரி வர ஒரு லாங்குவேஜ். ஓகே, CZETC ஸ்கெசட்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ். அவங்க பாபா வாங்கா அதில் கூட ஒரு புக்கு வச்சு பப்ளிஷ் ஆகிருக்கு. எல்லாமே அமேசானில் அவைலபிள். அண்ட் ஆல்சோ அர்பன் மேஜிக் புக்குன்னு சொல்லிட்டு டைட்டிலோட ஒரு புக்கு வந்திருக்கு. இதில் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் வாங்கிக்கோங்க. அது வந்து உங்களோட இதுக்கப்புறம் இருக்கிற ஜேர்னிக்கும் உங்களோட அந்த இன்ட்ரெஸ்ட்ஸுக்கும் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்சோ நீங்கள் வந்துட்டு எந்த டிசிஷன் எடுத்தாலும் இந்த சேனலோ இல்லை இந்த சேனல் நடத்துகிற நானோ எந்த ஒரு பொறுப்பும் எடுத்துக்க முடியாது. இட் இஸ் யோர் ஓன் டிசிஷன். ஓகே, saying that, thank you very much for watching this. Consider subscribing, liking, sharing, commenting, and push on the notification button for more such amazing videos. Thank you. Have a light, blessed be.